சொல்லுடா. நீ என்ன பண்ணுற? தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கான்டா. நீ என்ன பண்ணுற? நந்தினி என்ன பண்ணுறான்? அவன் எப்படி இருக்கான்? அவன் நல்லா இருக்கான். சமயம் இப்போ நார்மல் ஆகிட்டலாம். அவன் நார்மலாக தான்டா இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எப்போ கிளம்புறேன்? நாளை நைட்டு கிளம்புறேன்னு தான் பார்த்தேன். ஆனால் ஒரு வாரம் ஆகும்டா. ஏன்டா, என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. ஞாயிற்றுக்கு 7 முடிய போதெல்லாம். அவன் தம்பி இறந்துட்டோம்லாம். அதான் வளக போட்டுடலான்னு ஒரு ஐடியா. வளக போட பிரியா? சரி, நல்ல விஷயம் தானே. அதுக்கே இங்கே வரலாங்க. இங்கே வச்சு பண்ணலான்னு தான், பண்ணி கூட்டிகிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். சரி, என்றைக்கு பண்ண போகிறேன்? இப்போ தான் பேசி வச்சுருக்கேன். அவன் தங்கச்சிட்டேன். சரின்னு இப்போ தான் சொல்லியிருக்கா. காலையில் தான் அக்காவை கூட்டிகிட்டு போய் கேட்டுட்டு வரணும், இன்றைக்கி நல்ல நாள் இருக்கணும். சரி கேட்டுவா. செம்மையால் வர முடியுமாடா? அது கேட்கறதுக்கு தான் கால் பண்ணேன். தெரியலையே. ஏன்டா, இப்போ நார்மலாக தானே இருக்கா, பருப்பா. ஏன் வரமாட்டா? ஒன்றுனா முதலாக கிளப்பிடுவேன். இல்லைடா, தம்பி பிறந்த 2-3 நாள் தானே ஆகுது. அதுதான் யோசிக்கேன். ஆய்க்கடிச்சு முடியாது, நார்மல் டெலிவரி தானே. ஒன்றும் இல்லை, நல்லா தானே இருக்கா. அதெல்லாம் நாங்களே இருக்கோம்லாம், பார்த்து கூட்டுறோம். அவனை எங்கே சொல்லுடா. என்ன இவன் தங்கச்சி அழகாக பச்சு கூட்டுடலான்னு நினைக்கேன். என்ன நினைக்கியன்? இது என்னடா கேள்வி? பண்ண வேண்டி தானே. சரி, வரீங்களா? எப்படி? என்னடா கேள்வி கேட்க? இது என்ன கேள்வி? வருவோம். என்னைக்குன்னு சொல்லு. நாளைக்கு கிளம்பட்டுமா இல்லை இன்னைக்கு கிளம்பணுமா சொல்லு. நைட்டு கிளம்புவோம். நைட்டில் கிளம்ப வேண்டாம். நான் தங்கச்சிட்ட இப்போ தான் பேசி சண்டை போட்டு சம்மதம் வாங்கியிருக்கேன். நாளைக்கு காலைல அக்காவை கூட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். தெரியும், பார்த்துட்டு வந்து கால் பண்ணுறேன். சரியா? கிளம்பி வாங்க. ஏய்க்கு சின்ன போட்டேன். ஆஃபீஸ் கூட்டு போகும்போதே கேட்டேன், எப்போ மாமா வளையல் போடுவீங்கன்னு. நான் போடுவேன்னு சொல்லியிருந்தேன்ல. இப்போ அம்மா வேறு அப்படி சொல்லிட்டாங்கல்ல, அது அவளுக்கு கோவம். அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. அவள் சிம்பிளாக பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தால, நான் வேண்டான்ட்டு இருந்தால. இப்போ அம்மா வேறு அப்படி சொல்லிட்டாங்கல்ல, கூட கொஞ்சம் கோவம். ஏன்னா நீங்கள் போடையே வேண்டான்ட்டு. இப்போ சரின்னு சொல்லிட்டலாம். அவன் எங்கே சொன்னான்? காலை வச்சு நான் மூஞ்சி தூக்கி வச்ச போய் தான் எனக்கு சரின்னு இருக்கா. இப்போ சரி, அவளுக்கும் ஆசை இருக்குல்லடா. சரிதான்டா, நீ என்ன செய்ய, சுச்சுவேஷன் அப்படி ஆகி போச்சு. இப்போ அம்மாட்ட சொன்னியா? இல்லை, சௌமியாவுக்கு எப்படி வசதின்னு கேட்டுட்டு தான் நம்மகிட்ட பேசலான்ட்டு நான் அவங்ககிட்ட சொல்லிட்டுருக்கேன். இருடா, அம்மா கூப்பிடுறேன், கேட்டுருவோம். சரி, அம்மாட்ட கேட்கறதெல்லாம் இருக்கட்டும். நீ இப்போ வயசை மதனப்படுத்தியா இல்லையா? வாங்க குழந்தையா தானடா. எவ்வளோ கஷ்டமாக இருக்குடா இப்போ வர எதுக்கு அப்படி சொல்லுத? என்னாச்சு? பின்ன என்னடா, இந்த எது சொன்னாலும் பதிலுக்கு அடிச்சுட்டு அந்தெல்லாம் தூர போயிடுவா. இப்போ அப்படி இல்லை, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா நந்தினி மாதிரி. எவ்வளோ நேரம் ஆகுது சமாதானப்படுத்த. அப்புறம் நீ ஏன்டா அப்படி சொன்ன? 10 பிள்ளைனா எல்லாரும் தான் ஆசையாக இருக்கும் தூக்கணும் கொஞ்சம். நீ ஆயிக்க அப்படி சொன்ன? விளையாட்டா சொல்கிறது எப்போ சொல்லணும்? எரும மாடு. இங்கே 2 இடத்துமே கூறு இல்லைடா. ஏதில் விளையாட்டாக சொல்லணுமா அப்போ சொல்ல மாட்டியா, ஏதில் சீரியஸாக இருக்கணுமா அப்போ தான் விளையாட்டு பண்ணிட்டு இருப்பியா வீட்டை. வீடு இவளுக்கு வேறு வேலை இல்லை. அப்புறம் எப்படி சம்மந்தப்படுத்தினா எருமாடு? வேறு கெஞ்சி குத்தாடி தான் கூட்டு வந்திருக்கு, வேற என்ன? ஏன்டா இப்படி பேசுத? அவளுக்கு ஆசை இருக்குல்ல எருமாடு. விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அவடையும் சாமியாட்டையும் பார்த்து பேசுதுன்னு சொல்லியிருக்கோம்ல. சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க. அப்புறம் கோவப்பட்டாங்கன்னா அவங்களெல்லாம் சமாதானப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கோம்லடா. இவ கேரக்டர் வேறு, அவங்க வேறடா. அவன் முந்திய மாதிரி சரி இல்லைன்னா பதிலுக்குள்ளே அடிச்சுட்டு சத்திரமே ஏற்று பேசிட்டு இருக்க வேண்டியதானே. முந்திய மாதிரி இருக்க வேண்டியதானே. அப்படி தானே இருக்க சொல்லுதேன். இவளை யார் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண சொன்னா? மூஞ்சி தூக்கி வச்சுட்டு. சாரி, இனிமேல் பேசாத, விடு. சாரி, விடு. என்ன தான் பேசணும் வச்சுக்கோ, சமாதானப்படுத்தணும் வச்சுக்கோடா. அவன் அடியை மட்டும் மறக்க மாட்டான். 2 அடி கொடுத்து தானே வந்திருக்கான். அப்படியே இருப்பாடு. 2 அடி வாங்கினியா? கூட 2 வைக்க சொல்லியிருக்கேன். நானும் தான் அப்படி தான் சொல்லியிருப்பேன். இனிமேல் சொல்லி கொடுக்கணும். வாயில் இருந்தாலும் 2 குத்தணும். சும்மா இருடா, நீ வேற. அவன் சொல்கிறது கரெக்டு தானே. வாயில் இருந்து கொடுத்தா தான் நீ வாய் பேச மாட்டேன். 2 பேரும் நல்லா ஏற்றி விடுங்கடா. எல்லாம் சொல்லிட்டியா? அப்படி ரெடி பண்ணிட்டியா? அவள் வீட்லேயே பண்ணுவேன்ட்டா. நான் உடனே மண்டபம் போய் புக் பண்ண போகிறேன்னு. அவள் விடுவாளா வந்தங்கச்சுக்காரு எப்படி போட்டாள்? வேண்டாம், வீட்லேயே பண்ணுவேன்ட்டா. சரிண்ணாச்சு. வீட்லேயே பண்ணணுமா? அவள் யாருக்குமே தெரியாண்டா, சிம்பிளாக போடுவேன் தானே சொன்னான். சரி, இப்போ அவளை இங்கே தூங்கிட்டு இருக்கா ரொம்ப. இப்போ தூங்குதான். வெளியே வந்து பார்த்துருந்தான் பாவத்தில். நான் சமாதானம் எடுத்துகிட்டு அப்புறம் உள்ளே கூப்பிட்டு போனோம்ல ரூமுக்கு. அதனால அப்படியே மடியில் படுத்து கிடந்தான். அதனால அப்படி தூங்கிட்டு அப்புறம் எஞ்சி தேட மாட்டால இருமேன். வருவா, தேடி வருவா. வர எங்கே போகிறா? டயர்டாக இருந்திருக்குமா இருக்கும், அப்புறம் தூங்குதா. சரி, அம்மா கூப்பிடுதேன். ஏம்மா, ஏம்மா, நீங்கள் வாங்க. என்னையா சொல்லு, என்ன வேணும்? ஒன்றும் வேண்டாம், தூரம் உனக்கு கேட்கான், அதுக்கு பதில் சொல்லுங்கள். சொல்லுமா தம்பி. ஏம்மா, எப்படி இருக்கீங்க? இது என்னம்மா கேள்வி? நல்லா இருக்கேன். பேரனை கவிக்கிற வேலை நிறைய ஆயிட்டாமா? என் பேரனை பார்த்துக்கிறது ஒரு வேலையா? என்ன பேரன் வந்து குஷியில் ரொம்ப பேசுகிறீங்க போல. தம்பி குட்டி போய் தம்பியமாக இருக்கான்டா, மன மாதிரி. அப்படியா? சரி சரி. நீ
நீ எப்பயா வர பரிச்சை முடிஞ்சிட்டா இல்லையா அவளுக்கு? எக்ஸாம் இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு. நாளைக்கு கிளம்பலான்னு தான் பார்த்தேன். இப்போ அவளுக்கு இன்னும் ஒரு வாரம் தானமாக இருக்கு. அதான் வளையல் போட்டுடலாம் இந்த மாதமேனு ஒரு எண்ணம். 9ல் தானே போடணும்னு சொன்னோம். அம்மா சாமியாக்கெல்லாம் ஏழ்லே போட்டாச்சுலம்மா. அவளும் ஆசைப்படுதாலம்மா. சும்மாவே உடனே என் மேலே கொலை வெறியில் இருக்காரு. இப்போ அவ பிள்ளைக்கு நான் போடலன்னா ஏசெல்லாம் செய்வார். நம்ம வசதியை நம்ம பார்த்தானே போட முடியும். அம்மா அதான் குழந்தை பிறந்துடுச்சுலாம்மா. அவளும் ஆசைப்படுதாம்மா வளையல் போட. சரி ஆசைப்படுதா? அதான் அன்னைக்கு சொல்லி வச்சுல 9ல் போடணும். வேற என்ன? அது லாஸ்ட் மாதம் போட்ட மாதிரி இருக்குமா. கொஞ்ச நாள் தான் அவள் கையில் போட முடியும். எப்போ டெலிவரின்னு அவளுக்கு அப்புறம் சொல்ல முடியாதுலாம்மா. அதுக்கு இப்போ என்ன செய்யணுங்க? நான் சாமியாக்கா அங்கே வச்சு பண்ணி வச்சலாமா. இவளுக்கு ஊரில் வச்சு பண்ணுவோம். நான் பண்ணி தான் அங்கே கூப்பிட்டு வரலான்னு பார்த்தேன். இன்னும் 4-5 நாள் தான்மா இருக்குது அவளுக்கு 7 மாதம் முடியும். அதுக்குள்ளே அவளுக்கு போட்டுருவோம்மா. சாமியெல்லாம் எப்படிடா வருவான்? ஏம்மா குழந்தை பிறந்துருச்சுல. நார்மல் டெலிவரி தானம்மா. ஃப்ளைட்டில் தானம்மா. நீங்கள் எல்லோரும் வர்றீங்களா? ரொம்ப நல்லா இருக்குடா. 16 கூட கலையில அதுக்குள்ளே நீ கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயும் அலைய சொல்லுதியா பச்சை பிள்ளையா? பச்சை பிள்ளை உடம்பு பிள்ளைக்கு கயிறு கட்டாண்டா ஒன்றும் செய்யாண்டா ரொம்பாட்டு கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்த சொல்லுதியா? என் அம்மா தெரிஞ்ச என் அம்மா குறைச்ச மாட்டாங்களா நாளைக்கு எதுனாலும்? குழந்தை பெற்ற உடம்ப அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு அலைய சொல்லுதியா? எப்படி பச்சை பிள்ளை உனக்கு 41 நாள் கழிவு தட்டி வெளியே கொண்டு போகக்கூடாது. ஒரு 21 நாளாட்டு கல்யாணம்மா கயிறு கட்டாண்டம்மா. இப்போமே கண்டிப்பாக போடணும்னாலாம் 9ல் போட்டால் முன்னாடி போட மாட்டாலாம்மா. பிள்ளைக்கோ சாமியாருக்கோ ஏதோ முடியலைன்னு வச்சுக்கோ என்ன சொல்லுவாவே? மாமியார் பார்த்தா அதனால தான் அப்படி பார்க்கல ஒழுங்கு அப்படி தானே சொல்லுவாவே. எதுக்கு இப்படி பேசுதியா? பின் என்ன விளையாட்டு கல்யாணமா இதெல்லாம்? இப்போ தான் அவளை நல்லா பார்க்கணும். இவ்வளோ அங்கேயும் கூட்டிகிட்டு அலைய சொல்லுவேன். என்னம்மா அப்புறம் அவள் ஆசையும் பார்க்கணும்ல. அவள் இப்படி வச்சுக்கிட்டு ஆசைப்படுதா? செய்யாண்டாம்மா. ஃப்ளைட்டில் தானே பிறகு என்ன? அதெல்லாம் சாமியாக பிள்ளைங்க எங்கேயும் கூட்டு போகக்கூடாது. ஏம்மா இப்படி பேசுகிறீங்க? சொன்ன அப்படின்னு கேளுங்கடா. இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் நான் சாரி தானே சொன்னேன். ஏதாச்சும் வேண்டாம்னு சொன்னேன்னா? சரிதாம்மா. நான் என்ன செய்ய? சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு. சொன்னா கேளு தம்பி. இப்போ தான் அவளுக்கு நல்லா பார்க்கணும் குழந்தை பெற்ற உடம்பு. திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டி தானே போய் ஆகணும். அந்த மாதிரி காரில் போகிற மாதிரி தான் எதுவும் இருக்கும். அப்புறம் என்ன உங்களுக்கு தெரியாதா? பயப்படாண்டாம்மா நீங்கள். சொன்னா கேளுங்கடா. நீங்கள் சொன்னதே சரி சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்பிக்கு எப்போ கை கடப்படின்னு சொல்லுங்கள். 21 இல்லை 42 எப்படி நீங்களே முடிவு பண்ணிக்காங்க. இல்லை பிறகு பெருசாக தான் செய்ய போகிறீங்கன்னா 16 ஒரு சிம்பிளாகவாச்சும் கேட்டு போடணும். சாரி கட்டுவோம். அதை யோசிச்சு முடிவு பண்ணுவோம். இப்போ ஏன் இப்படி சொல்லிட்டீங்க? அப்புறம் நந்திரிக்கு எப்படி போட வருத்தப்படுவாளாம்மா? 9ல் போடும். தம்பிக்கு 4 ஆயிரும்ல. அப்போ போவோம் போய் போடுவோம். ஏம்மா நீங்கள் இப்போ என்ன சொல்ல வரீங்க அதை சொல்லுங்கள். 9ல் போடு புரியுதா? அப்போ சமையல் தம்பியை கூப்பிட்டு போவோம். அங்கே வச்சே பண்ணுவோம். அப்படியா? சரி சரி. இதான் உங்கள் முடிவா? ம் பச்சை பிள்ளை இவ்வளோ தூரத்துக்கு கலைக்கக்கூடாது. சரிம்மா. 9ல் போடுவோம் சரியா? வேண்டாம். நான் என் முன்னாடிக்கு இந்த ஒரு வாரத்தில் என்றைக்கு நாள் இருக்கோ அன்றைக்கி நான் போட்டுருவேன். எதுக்கு தம்பி இப்படி பண்ணுறது நீ? ஏன் உன் முன்னாடிக்கு 1 மாதம் இருக்க முடியாதம்மா? இப்போமே வெளியில் போடணும்மா. சொல்லிட்டீங்களாம்மா உங்கள் முடிவை? அத்தோட விட்டுருங்க. இனிமேல் எதுவும் பேசாதீங்க. நான் நாளைக்கு காலைல டேட்டு கொடுக்க போகிறேன். இந்த ஒரு வாரத்தில் என்றைக்கு நல்ல நாள் இருக்கோ அன்றைக்கி என் முன்னாடிக்கு நான் வழக்காக போப்பேன். வர விருப்பம் இருந்தால் வாங்க, இல்லைன்னா இருந்துக்காங்க. சொன்னால் கேட்க மாட்டியா? உன் முன்னாடி சொல்கிறதான் கேட்பியா? இது என் முன்னாடி சொல்லலை, நான் என் முன்னாடி செய்கிறது. சரி பார்த்துக்காங்க உங்கள் பேரனையும் மருமகளையும். அப்போ நாங்கள் வராண்டோம்மா. நான் வரேன்டான்னு சொல்லவே இல்லையே. பிள்ளைகளை போட்டு வர முடியாதுங்க. அப்புறம் இப்போ வைப்பாங்க. நான் என் முன்னாடி ஆசைப்பட்டு செஞ்சு கொடுக்கணும்ல. அந்த கடமை எனக்கு இருக்குல்ல. நான் செய்யணும்ல. அதை தான் செய்தேன். அப்போ நாங்களாம் வராட்டாலும் உன் முன்னாடிக்கு வளர போடுவேன். வர வேண்டாம்னு சொல்லையே யாரையும். அந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வர வைக்கணுமா? உன் முன்னாடிக்கு அப்படியே போடணும். ஏம்மா அவங்களுக்கு நல்லா தெரியும். பிறகு கோவப்படுத்தாங்கன்னு சொல்லிட்டேன். அவனும் என்கிட்ட வழக்கா போடுங்கன்னு கட்டாயப்படுத்தி சொல்லலை. புரியுதா? நான் ஆசைப்பட்டு என் முன்னாடி போடுறேன், அவ்வளோதான். நான் பேசுகிறது அவளுக்கு தெரியாது. புரியுதா? அவள் அதை விரும்பவும் இல்லை கிராண்டாக பண்ணுறதுக்கு. பெருசாக பண்ணுங்க. ஆனால் இப்போவுமே ஏன் பண்ணுதுங்க நான் கேட்கேன். சரி தம்பி, நல்லா பார்த்துக்காங்க. சமையல் நல்லா பார்த்துக்காங்க. எனக்கு அதில் ஒன்றும் கிடையாது. அதுவும் ஏன் பிள்ளை தான். நல்லபடியாக பார்த்துக்கோங்க. பலா சொல்லுடா. நீ போய் வர முடியுமா எப்படி?
இல்லை அங்கே சௌமியாவுக்கு ஹெல்ப் பண்ணக்கு போய் வேணுமா தெரியலையாடா. இருந்தாலும் பரவாயில்லடா, நான் நைட்டு கிளம்பி காலையிலே வந்துடுறேன். வந்துட்டு அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே ஈவினிங் கிளம்பிடுறேன். பவி கூப்பிட்டு வரேன். சரிடா. மனம் சொல்லுடா. சரி நீ சௌமியாவுக்கு வந்து சப்போர்ட்டாக இரு, புரியுதா? என்னடா இப்படி பேசுகிற நீ? ஏன் தங்கச்சிக்கு வளகாப்பு, நான் இங்கே இருக்கவா? நான் வரேன், நான் வீடியோ கால் பண்ணுறேன், இருப்பேன் பாரு. அவளுக்கு அப்புறம் அது ஏதாச்சும் வேணும்னா அப்புறம் என்ன செய்வேன்? அங்கே ஒரு ஆள் வேணும்ல, அவன் வாரான்ல, நீ அங்கே இரு. நானும் பல கூட நைட்டு கிளம்புறேன், புரியுதா? நைட்டு தூங்கினதுக்கப்புறம் கிளம்புறேன். பிறகு மறுநாள் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே நான் கிளம்பி வந்துடுவேன். லூஸாடா நீ? அங்கே ஒரு ஆள் வேணும் துணைக்கி. எதுவும் வாங்கி கொடுக்கணும், பக்கத்தில் சோறாக இருக்கல்ல, சொல்லிட்டு வரேன். வேண்டாம், நீ வந்தாலும் அப்புறம் அம்மா கோவப்படுவேன். ஏன்டா என் தங்கச்சி வளகாப்புக்கு நான் வரக்கூடாதா? அப்படி சொல்லலடா. நான் சௌமியா தம்பி எல்லாரையும் இங்கே வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வர விருப்பம் அவங்கள விட்டுரு, பேசாமல் இருடா. நீ நாளைக்கு டேட்டை கொடுத்துட்டு சொல்லு, வராத நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். நான் வேணா கிளம்பி வரட்டான். வேலை இருக்கலடாங்க. வேண்டாம், பாவி இருந்துக்கிட மாட்டேன். நீ இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், எங்கள் மச்சான் இருக்கலாம். இந்த லூஸு ஒரு பயந்தாங்களையாக இருக்குது. விடுடா, ஆவி வீட்டில் இருந்துட்டு வந்து இதுக்கப்புறம் அவன் கூட இருந்துட்டான். அப்புறம் நீ இல்லாமல் எப்படி இருப்பான்? வீட்டில் ஆட்களாக இல்லை, ஆளுகள் இல்லாட்டா பயப்பட வேண்டியதுனே. ஆளுங்க எங்கேயும் இருந்துட்டு இருக்கலாம், சிட்டிக்கு வந்ததில்லாம். வந்திருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக இருந்திருப்பாள், பயப்படுவாள்லாம். அதுவும் நம்ம இருக்க சிட்டியை பற்றி அவ்வளோ கேட்டே பயந்துட்டாள். காலேஜில் சொல்லி கொடுத்த ஆள் அவ்வளோ டெரராக சொல்லி கொடுத்துருக்கு, டீட்டெயிலாக. அதெல்லாம் பயந்துருக்காள் ரெண்டு பேரும். சரி, நான் நாளைக்கு காலைல சொல்கிறேன், சரியா? சரிடா. தம்பி என்ன பண்ணுறான்? எவ்வளோ நேரம் மூச்சு தாண்டா கிடந்தான், இப்போ தான் தூங்குதான். அதனால சமையாக கொஞ்சம் தூங்குதான். கொஞ்சம் பவி சப்போர்ட் பண்ண சொல்லுவாளா, சமையாக வேலை செய்ய சொல்லாதீங்க, சரிங்களா? இல்லை பாலா, சமையல் பண்ணுறதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள் ஏற்பாடு பண்ணு. ஏன்டா, பவி இருக்கல்ல, செய்வா. அது பவி நந்தினி வேலை செய்வாவே, சௌமியாவுமே வேலை செய்வா, அது பிரச்சனை கிடையாது. இப்போ நந்தினி குழந்தை பார்த்தா சாமியா கொஞ்சம் பரவாயில்லன்னு வச்சுக்கோயேன், அவள் செய்வா. ஆனால் எல்லாரும் குறை சொல்லுவாங்களாடா. வீரனே குழந்தை பார்த்தாவ பவி தான் எல்லா வேலையும் செஞ்சான்னு சொல்லக்கூடாதுல்ல. வாடா லூஸ், நீ தேவையில்லாமல் நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. பவி குழந்தை பார்த்தா யார் பாப்பா? அவன் ரெண்டு செய்ய மாட்டாங்களா? ஆளப்பார் விடுறா. இதெல்லாம் அடுத்த ஆட்கள் அடுத்தடுத்து கட்டி பேச தான் செய்வாங்க. என்னடா கிடைக்குன்னு எட்டி பார்த்து பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. சாமி இரு. பவிட்ட கேட்டுக்க கஷ்டமாக இருக்கான்னு நீ தேவையில்லாமல் நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்கடா. அவங்க 3 பேர் கரெக்டாக தான் இருக்காங்க, நீ தான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுது. என்னம்மா இப்போ தான் வைக்க போகிறானம்மா? ஆமாம், வைக்க போகிறாங்க. என்னம்மா நீங்கள் எப்படி பேசுதிய? மாமா இங்கே என்ன பண்ணுறீங்க? வாங்க, தூங்கி எழுந்திரிச்சா? தூங்கி எழுந்துட்டேன். எப்போ வந்தீங்க? நீங்கள் தூங்கலையாப்போ? தூங்கலை, தூக்கம் வரல. சரி எழுந்துச்சி இங்கே வந்தேன். என்ன இல்லை, உங்களை காணுன்னு தான் அப்படியே தேடி வந்தேன். சரி இருப்பீங்களான்னு பார்ப்போம்னு இருந்தால் இங்கே தான் நிற்கிங்க. சரி, ஏதாச்சும் சாப்பிட்டு வந்தியா? இல்லை, எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இங்கே தான் வரேன். என்னடா நந்திரி வந்துட்டலாம்? அதான் எழுந்தோடனே தேடுவாள். இல்லைல்ல, அதான் தேடி வந்துட்டா. யார் மாமா? வேற யார்ட்டு பேசுகிறேன்? ஏமா தான் பேசுறியா? மாமா மாமா தான்டி, சொல்லு, பேசுறியா? ஏன்டா ஏறுமா அவட்ட விளையாடுற? சொல்லுடி, பேசுறியா? இப்போ எதுக்கு அவட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஃபோனை கொண்டாங்க, தூக்கி போட்டு உடச்சி விட மாட்டேங்க. உடைக்காவ ஒன்னால ஏற்கனவே ஒரு ஃபோனை உடச்சி விட்டேன், மறுபடியும் ஃபோனை உடைப்பியா? தொலைச்சி விட மாட்டுக்கா. உங்களை யாரை விட பேசணும்? இப்போ தான் உங்கள்கிட்ட வேலை பார்க்கல, அப்புறம் என்ன பேச்சு உங்களுக்கு? வேலை பார்க்கலன்னா அவன் ஆஃபீஸில் தாண்டி வேலை பார்க்க. பேசக்கூடாது, ஏன் பேசுதியா? அவன் பேசுகிறா, நானும் பேசுகிறேன். இப்போ என்ன? அவள் பேசினா நீங்களும் பேசுவீங்களோ? கோவப்படுத்தாதீங்க, ஃபோனை கட் பண்ணுங்க. அது எப்படி கட் பண்ண முடியும்? பேசிட்டு வரேன், நீ போ. போவா நல்லா. ஃபோனை கொடுங்க, நீங்கள் கொடுங்க ஃபோனை, நான் பேசுகிறேன். அதெல்லாம் உடனே தர முடியாது, போ. அவன் ஏன்டா பேச தானே கால் பண்ணான், நானும் அவனும் சீக்கிரட்டாக பேசக்கூடாது. திரும்ப எனக்கு தெரியாமல் என்ன சீக்கிரட்டு? ஓடி டிஸ்டர்ப் பண்ணாதா, போ. அதான் ரூமில் பேசாமல் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன், இங்கே வந்து நின்று டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கேன். ரூமுக்கு போ, போ. எதாவது போய் சாப்பிடு, போ. சாப்பிடே செய்யணும், வாங்க, உங்களை தான் சாப்பிடணும். அப்படியா, வரவா? சும்மா இருங்க, நான் ஒன்றும் கோவத்தில் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? நீ தானே கூப்பிட்ட? நான் ஒன்றும் அதுக்கெல்லாம் கூப்பிடல உங்களை. இப்போ சூற வேற கால் பண்ணேன், அவரை இந்த நேரத்தை பேசிட்டு வரேன். இப்போ இப்போ ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வா. நீங்கள் சரியில்லை, போங்க. கல்யாணம் பண்ணுங்க கல்வேன், கல்யாணமும் பண்ண விட மாட்டேன். பேசவும் கூடாதான், பேசுவேன். நீ போ. மாமா ஆமாம் தாண்டி, சொல்லு. என்ன பேசாதீங்க சொல்லியிருக்கலாம், எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் ஏக்கு பேசுகிறீங்க? சரி, உனக்கு பிடிக்காத நான் உங்ககிட்ட வச்சு பேசலாம், தனி தானே வந்து பேசிகிட்டு இருக்கேன். நீ தானே இங்கே வந்து நின்று கேட்டுட்ருக்க. வாங்க, நான் உங்கள் கூட சண்டை, நீங்கள் கேட்க மாட்டேங்கிங்க. பைத்தியம், பேசு.
ஹலோ, நீ என்ன ஒன்றுமே பேச மாட்டேக்கா? நீங்கள் இப்போ சும்மாவே என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. உங்களை பேசு. ஹலோ, இவ்வளோ நேரம் பேசணும்லடி, இப்போ பேச வேண்டியதானே என்கிட்ட? அன்றைக்கி சொன்னோம்ல, ஏன் கேமரா மட்டும் பேசுத, ஏன் கால் பண்ணுற? ஆளை பேர் வந்தோன்னு வச்சுக்கோ, போனோன்னு என்ன செய்வேன்? அடிப்பேன் இனிமே. அடிப்பியா? ஆமாம், கண்டிப்பாக அடிப்பேன். அப்படியா? உன் மாமன்ட்ட பேசினா அடிப்பியா? ம், அச்சச்சோ, மாமா அண்ணன் குரல் கேட்கு. அப்படியா? அவங்க அண்ணன் குரல் கேட்கு. ஏன்டா அவதானே பேசிகிட்டு இருக்கா? எந்த அண்ணன் குரல் கேட்கு? பாலண்ண குரல் கேட்கு. தெரியலையா? அவனும் பேசுதானே நம்ம தெரியலையா? கேளு. உன் மாமன்கிட்ட பேசக்கூடாது, எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசலாமா எப்படி? அதுக்கு அடிப்பியா? என்ன நீங்களுமா 2 பேரும் பேசுகிறீங்களா? என்னாச்சு? மனநவும் பேசுகிறாங்க, அப்போ 3 பேர் சேர்ந்தா பேசுகிறீங்க, கான்ஃபரன்ஸோ? என்ன பதில காணும்? பேசலாமா எப்படி? ஏண்ணா நான் அவகிட்ட தனியாக பேசணும்னு நினச்சேன். பைத்தியக்காரி. ஒன்று ஒன்று 2 எடுத்துகிட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். பேசு. வேக பிடிச்சிட்டீங்க, நான் அவட்ட பேசுகிறேன்னு. சும்மா சொல்லி பார்த்தேன்டி. நீங்கள் ரொம்ப என்ன விளையாடுறீங்க, போங்க. ஏன்னா தம்பி எப்படி இருக்கான்? தம்பி சூப்பராக இருக்கான். நீ வருவேன்னு பார்த்தேன். தம்பி தான் உடனே தேடி வரணும் போல. ஆமாம், அத்தையை பார்க்க வரணும்ல. அப்படியா? நீ வந்து பார்க்க மாட்டியா மரமூண? நான் வருவேன், நான் வந்து பார்க்கறேன்னா குட்டி பையனை. சரி சரி, அழகா முடிஞ்சு வாங்க. ஏன்டா எருமை விட்டு விளையாடுது? தெரியல, எருமை ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்க விட்ட. அதுக்கு அவனை ஏன் டென்ஷன் கொடுத்துறான்? விடுடா. ஏன்னா அக்காவும் பாவி எப்படி இருக்காங்க, அத்தை எப்படி இருக்காங்க? இங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்க. நந்தினியே பேசுகிறேன். ஆமாம், நந்தினி தான் பேசுகிறேன். நந்தினி. எத்தை எத்தை எப்படி இருக்கீங்க? குட்டி பையன் எப்படி இருக்கான், அக்கா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா தான் இருக்காங்க. உனக்கு என்னாச்சு? உனக்கு 9 தண்ணி விலகா போடுதான்னு சொன்னேன், அப்புறம் என்ன? ஏன் அத்தை, நான் ஒன்றும் சொல்லலையே. அப்புறம் எதுக்கு அவன் இப்போவே போடணும்னு சொல்லிட்டு இருக்கான்? பச்சை பிள்ளைய கொண்டுட்டு அங்கேயும் அலைய முடியுமா? சாமி அப்போ தம்பியெல்லாம் வர சொல்ல முடியுமா? 9 படாடி தானே உனக்கு, 9 பிறந்த உடனே போடுவோம். சாமி தம்பி எல்லாரும் வருவாங்கல்ல. என்னாச்சு தான்? இப்போ சாமி தம்பியெல்லாம் கூட்டு வர சொல்கிறான். அப்படிலாம் கூட்டு வர முடியாது. பிற போடுவானே கேட்க மாட்டாங்க, இப்போ தான் போடுவாங்க. நீ தான் சொன்னியா இப்போவே போடணும்? எனக்கு போடணும்னு ஆசையாக தான் இருக்குது, கை நிறைய வளையல் போடணும்னு. ஆனால் கிராண்டாக பண்ண சொல்லலாம் மாமாவை. நான் எக்ஸாமுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க முடிவெடுத்துட்டு அங்கே போடுதேன். இங்கே வந்து நான் அக்காட்டையும் பிரியாணி போட்டுக்கிறேன்னு தான் சொன்னேன். வீட்டில் வச்சு சிம்பிளாக போடுதான்னு தான் சொன்னேன். மாமா தான் கேட்க மாட்டாக்கு. நான் உனக்கு வளையல் போடான்னு சொல்லலை, ஆனால் இப்போ வேண்டாம், 9 மாதத்தில் போடுவோம், சாமியாவும் வருவா, எல்லாரும் இருப்போம்லான்னு தான் சொன்னேன். பெருசாக பண்ணுவோம், ஆனால் நீ இப்போவே பண்ணுங்க. மைனிக்கு விலகா போடும்போது எனக்கும் அப்படியே ஆசையாயிடுச்சு, போடணும் நம்ம கையிலேயே இவ்வளோ அப்படின்ட்டு. சரி, இப்போ சும்மா கை நிறைய விளையாட போட்டுக்காங்க, 9 விலகா போடுவோம். 9 போட்டால் எப்போ 1 மாதம் தானே இருக்கும் குழந்த பிறக்க. 1 மாதம் தானே போட்ட மாதிரி இருக்கும். நான் இப்போ போட்டால் ரொம்ப நாள் போட்ட மாதிரி இருக்கும்ல. இப்போ நீ தான் அவன்கிட்ட அடம்பிடிச்சிருக்க இப்போவே நான் போடுன்ட்டு. அதான் இப்போ அவன் இப்போவே போடுவேன்னு இருக்கானா? இப்போ என்ன சொல்கிறீங்க? கொண்டா கொண்டானே என்ன சொல்லணும் புதுசா? 9 பிறந்த உடனே போடுவோம். அது வரைக்கும் ஈடு வளையல் வேண்டாம், வாங்கி போட்டுக்க கையில். அக்காவும் பிரியா வாங்கி தர சொல்லுவேன். வைங்க போனவங்க. இனிமேல் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி ஏதாட்டி பேசுனீங்க வளகாவை பற்றி, அப்புறம் என் கோவத்தை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி பண்ணுங்கள், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். புரியுதா? அதை கழிச்சிட்டு நீங்கள் அவளை ஃபோன் பண்ணி கஷ்டப்படுத்திட்டு இருக்காதீங்க. பட் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாதிரி சொல்லிட்டேன். அவளுக்கு கால் பண்ணி பேசாதீங்க சொல்லிட்டேன். அதேமாதிரி அக்காட்ட வேறு யார்ட்டையும் சொல்லி அவன் மனசு ஏதாச்சும் கஷ்டப்படுத்துறது மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் வந்து என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஃபோனை வைங்கண்ணே. நான் சொல்கிறது என்னடா இருக்குது தப்பு? ஏக்குமே இவ்வளோ கோபப்படுதா? ஏம்மா சாமியாக்கு எல்லை விலகா போட்டாச்சு, வேறு அவளுக்கு போடலன்னா அப்பா யாருக்குன்னு கோவத்தில் இருக்குது, அவனை தினமும் குறை சொல்லுவாங்க. நம்ம வீட்டு சூழ்நிலையும் பார்க்கணும்ல ஐயா. சரி, இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். என்னடா பண்ண போகிறேன்? சாமியாவை நம்ம தானே இங்கே பார்த்துக்குறோன்னு சொல்லியிருக்கோம். சாமியை வழக்கா போட்டால் வீடு தானே கூப்பிட்டு போயிருப்பாங்க. இப்போ அவன் அம்மாவை பார்த்துக்க சொல்லி அங்கே கொண்டு விடும். அப்போ ஊரில் கொண்டு விட போது வளகாப்புக்கும் போயிட்டு அப்படியே அங்கே விட்டுட்டு அப்புறம் வருவோம். பிரச்சனை இல்லைல்ல? அப்போ நான் உன் முன்னாடி பிள்ளையும் பார்க்க மாட்டேன். நீங்கள் வேறு பிரச்சனை பண்ணிக்கணும். உங்களை யார் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு உங்களை கொண்டு கொண்டு வச்சுருக்கு? அப்புறம் என்னமா செய்ய சொல்லுது? நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க நந்திரியா. சாமி ஒத்துக்க எல்லா போகுது. அது சொன்னால் கேட்டு விடுவா. லூஸு பையல என்னடா பேசுகிற? குட்டி பையனை அங்கே அனுப்பிவிட்டுட்டு இங்கே யாரை பார்க்க? சரி, அப்போ ஒன்று பண்ணுறேன். சாமி விட்டு அம்மாவை அப்பாவும் வர சொல்லுவேன்.
ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு போச்சு சொல்லுவேன். சரி அவங்க பிள்ளைய பார்த்த மாதிரி இருக்கும், நம்மளும் அதுக்குள்ளே ஊருக்கு போயிட்டு வந்துடலாம். எப்படி? இது ஓகேடா, அம்மாவே நம்ம கூட கூப்பிட்டு போயிட்டு வந்துடலாம். ஏன்னம்மா சரி தானே? நீ சொல்கிறதும் சரிதான். நான் வளகாப்பு வந்து வச்சுக்கோ சண்டையை விட்டுட்டு. ஐயா அம்மா என்ன சொல்லுவாங்க, ஐய் சித்தி என்ன சொல்லுவாங்க, ஐயா அண்ணம்மாவா மருமகனோட வளகாப்புக்கு போயிட்டவளே என் பச்சை பிள்ளைய போட்டுட்டு அப்படி சொல்லுவாங்களா சொல்லப்பட்டாங்களா? ஆமாடா, அம்மா சொல்ல சரி தானே. சித்தி சும்மாவும் இருக்காது, எதையாவது சொல்லிட்டு இருக்கோம். இதுதான் கேப்புன்னு கூட வந்து போட்டு கொடுக்கும். நான் இருக்கேன், அப்போ நீங்கள் போயிட்டு வாங்க, நான் சண்டை கூட இருந்துக்கிறேன். நீங்கள் தானே அவளுக்கு வளையல் போடணும் அதெல்லாம். சரி இருக்கட்டும், பாய்விட்டு அம்மாவை போட சொல்லு, இல்லைன்னா அக்காவை போட சொல்லு. பாய்விட்டு அம்மையும் அவளுக்கு அத்தை தானே. சரிம்மா அப்படியே பண்ணிடுவோம். அம்மா அவங்க அம்மா போடுறதுக்கு எல்லாம் சரின்னு சொல்லுவாங்களாக்கும். என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பாவி இப்போ ஏன் மருமவா? ஐயா அம்மையே நந்தினிக்கு அத்தி தானே, போட்டு போத விடு. நீ சொல்ல ஐயா மாட்டேன். சரி சொல்கிறேன். என்ன அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இருக்க மாட்டேங்களா? ஒன்றும் இல்லைப்பா, போயிடு. சரி எல்லாம் ரெடி பண்ணு. சரியா வரோம். சரி வந்து சேருங்க. சரி வைக்கணும், அப்புறம் பண்ணுறேன். சரி நந்தினியை பார்த்துக்கிறேன்டா விடு. சரி வைக்க. நம்ம ஏக்கு எப்படி அத்தை சொல்லுது? விடு, டென்ஷனை பார்த்து விடு. அத்தைக்கு அப்போ விருப்பம் இல்லையா? அத்தை வரமாட்டாங்களா? அம்மா வரமாட்டாங்க. எங்கள் சௌமியா இருக்கல பார்த்துக்கலாம். தம்பி இருக்காங்களா, அவையில் போட்டு எப்படி வர முடியும்? இருக்கட்டும் சரியா, போய் பார்த்துக்கொள்ளணும். அக்கா வருவாங்கன்னு சொன்னீங்க, அப்போ வரலையா? இல்லை தம்பி சின்ன பையனாக இருக்காங்களா, நம்ம கயிறு கட்ட வெளியே கொண்டு வரக்கூடாது. அதனால் அவனுக்கும் உடம்பு வீக்காக இருக்கும், அதனால் அங்கேயும் அழைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அங்கே போய் சமையட்ட விளையாட போட்டுருக்கேன். இப்போ சமையல் சொன்னால் சமையல் வாரம் நாட்ட முடிப்பேன் அவன்கிட்ட. சரியா? அங்கே போய் போட்டுருக்கேன். சரி. முன்னாடி வா.